தாம்பரம் அருகே மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு இளைஞரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிய சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடலாம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். என்ன நடந்துச்சு? எதனால் அந்த இளைஞரை தாக்குனாங்கன்ற காரணம் தெரிய வந்ததா? இளைஞருடைய தற்போதைய நிலை என்னன்னு முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வரும் தாம்பரத்துல பட்டாசு வெடித்த போது ஏற்பட்ட தகராறுல தாம்பரம் மாமன்ற உறுப்பினரின் உறவினர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தாம்பரம் ரங்கநாதபுரம் காதர்பாய் தெருவில் தீபாவளி பண்டிகை அன்று பொதுமக்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். கிரி சேஷன் என்ற அந்த இளைஞர் மீது பட்டாசு என்பது பெற்றிருக்கிறது. இதனால் அங்கிருந்த பொதுமக்களை அவர்கள் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து கண்டித்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று தனது நண்பர்கள் ஒரு 12 பேர் கொண்ட குழுவை 6 இருசக்கர வாகனத்தில் அதே பகுதிக்கு மது அருந்தி போதையில் வரவழைத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களிடம் ஆபாசமாக திட்டி பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த சீனி முகமது என்ற இளைஞர் இந்த இளைஞர்களை தட்டி கேட்ட போது கோபமடைந்த ஒருவர் தங்களை அந்த இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக வெட்டும் சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் எங்களுடைய நண்பர்களை நீங்கள் தாக்கிவிட்டு தற்பொழுது சாதாரணமாக எங்களிடமே கேள்வி கேட்பீர்களா என்ற கோபத்தில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொறுத்தவரையில் அந்த வெட்டப்பட்ட நபர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் யாக்கூப் என்பவரின் மச்சான் என்பது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் வரவேற்கப்பட்டு உடனடியாக அந்த தப்பி சென்ற இளைஞர்களை தேடும் பணி என தீவிரப்படுத்தப்பட்டு மதுரவாயல் சர்வீஸ் ஆலை அருகே பதுங்கியிருந்த கிரி, டேனியல், யுவராஜ், ஹரிஷ், சஞ்சய், சேஷன் மற்றும் ஒரு 17 வயது சிறுவன் ஆகிய 7 பேரை கைது செய்து சிறையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த பகுதியில் போதையில் இந்த இளைஞர்கள் கத்தியை கொண்டு வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பதட்டமான சூழல் என்பது அந்த பகுதியில் நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.